பசுமையான சூழல், பறவைகளின் சத்தத்துடன் இனிமையான சுற்றுப்புறத்தை கொண்டுள்ள இந்த உயர்நிலைப் பள்ளி சென்னை கொடுங்கையூரில் உள்ளது. 1962ஆம் ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளி 2004ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 2012இல் இருந்து இன்று வரை 10ஆம் வகுப்பு தேர்வில் முழு தேர்ச்சி கண்டுள்ளது இந்த அரசு பள்ளி. மேலும் தமிழகத்திலேயே முதன்முறையாக பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவும் பின்பற்றப்படுகிறது. பயோமெட்ரிக் சிஸ்டம் மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் அவங்களுடைய கையொப்பத்தை வெற்றி மாணவர்களை தொடங்குகிறார்கள். காலையில் வகுப்புகள் தொடங்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 6, 7, 8, 9, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தலை சிறந்த மாணவர்களாக மாநில லெவலில் மாநிலத்தில் முதலிடம், 2வது இடம், 3வது இடம் பெறக்கூடிய மாணவர்களாக வரக்கூடிய லெவலுக்கு ஆசிரியர் பெருமக்களும் நானும் சேர்ந்து ஒத்துழைப்போம் என்பதை இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பல ஆயிரம் ரூபாய் வசூல் செய்யும் தனியார் பள்ளிகளில் கூட ஸ்மார்ட் வகுப்பறை என அழைக்கப்படும் வள வகுப்பறை இல்லாத நிலையில் இந்த அரசு பள்ளியில் வள வகுப்பறை ஏற்படுத்தியிருப்பது பெற்றோர்களிடம் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்பெஷலா எங்க ஸ்கூல்ல வந்து இருக்கிற ஸ்மார்ட் கிளாஸ், அவங்க வந்து டீச்சர்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போர்டில் எழுதி போட்டு பாடம் நடத்துவாங்க. அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கிளாஸ்ல கூட்டிட்டு இந்த ஸ்கிரீன்ல போட்டு பிக்சர்ஸோட எங்களுக்கு நடத்துவாங்க. அப்போ புரியலாம் மறுபடியும் போர்டில் எழுதி போட்டு சொல்லி தருவாங்க. பசுமை படை, பாலசபை இப்படின்னு நிறைய குழுலாம் இருக்கு. இங்கிலீஷ் நாலேஜை வளர்க்கறதுக்காக இங்கிலீஷ் லிட்ரரி கிளப், கோல்டன் கிளப் இப்படி வந்து எல்லாமே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதனால வந்து எங்க ஸ்கூல்ல நிறைய சென்டம் மார்க்ஸ் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் நல்ல மார்க்ஸ்லாம் எடுக்கிறாங்க. வகுப்பறைகளில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்து மாணவர்களை கண்காணித்து வருகின்றனர். கண்காணிப்பு கேமராக்கள் தலைமை ஆசிரியர் அறையில் இணைக்கப்பட்டிருப்பதால் அங்கிருந்தே மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மைக் மூலம் தொடர்பு கொண்டு ஸ்பீக்கரில் பேசி கண்காணிக்கப்படுகிறது. எப்பொழுதும் எங்களுடைய பள்ளியில் தொலைக்காட்சி வாயிலாக செய்திகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த செய்தியின் வாயிலாக மாணவர்கள் உலக நிகழ்வுகளையும் உள்ளூர் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு அந்த செய்தி தொடங்குச்சுன்னா மாலை 5 மணி வரை அந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு காற்றோட்டமான வகுப்பறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான ஒரு கழிவறை எங்கள் பள்ளியில் உண்டு. மாணவர்களிடம் மாடித்தோட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கேயே மாடித்தோட்டமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் விளையும் காய்கறிகளை சத்துணவிற்காக இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். தனியார் பள்ளிகளை மிஞ்சி நிற்கும் இந்த கொடுங்கையூர் அரசு பள்ளி மற்ற அரசு பள்ளிகளுக்கு முன்னுதாரணம் என்றே சொல்லலாம். இதே போல மற்ற மாநகராட்சி பள்ளிகளிலும் தரம் உயர்த்த வேண்டும் என்பதே ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.